வணக்கம். இந்த வீடியோவில் 5% அகவிலைப்படி உயர்வு சற்று முன் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5% அகவிலைப்படி உயர்வு யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பது குறித்து கூடுதல் விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு தொடர்பாக நாடு முழுவதும் எதிர்பார்ப்பு நிலவி வரக்கூடிய நிலையில் பல மாநில அரசுகள் அடுத்தடுத்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்கள் இந்த ஆண்டின் 2ஆம் பாதிக்கான அகவிலைப்படி உயர்வு எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளார்கள். இந்த உயர்வு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் வெளிவரும் என்று தகவல்கள் கூறப்படும் நிலையில் ஒடிசா அரசு தனது மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு ஒடிசா திருத்தப்பட்ட ஊதிய விகிதம் ORSP விதிகளின் கீழ் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை 5% உயர்த்துவதாக மாநில நிதித்துறை அறிவித்துள்ளது. இதன் மூலம் அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள், கீழமை நீதித்துறை அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிட்ட பல ஆயிரக்கணக்கானோர் பயன்பெற உள்ளனர். இந்த புதிய அறிவிப்பின்படி அடிப்படை மற்றும் கிரேடு ஊதியத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த 257% அகவிலைப்படி 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் 262% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி முதல் ஜூன் 2026 வரை நிலுவையில் இருக்கும் தொகை ஜூலை மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி தலைமையிலான அரசு எடுத்துள்ள இந்த முடிவு ஊழியர்களின் வாழ்வாதார செலவை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பு மே 15ஆம் தேதி ஒடிசா அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வை அறிவித்திருந்தது. அதன் மூலம் அகவிலைப்படி 58%லிருந்து 60% உயர்த்தப்பட்டு ஜனவரி 1 முதல் அமல்படுத்தப்பட்டு மே மாத சம்பளத்துடன் வழங்கப்பட்டது. தற்போது அதனைத் தொடர்ந்து மீண்டும் 5% உயர்வு வழங்கப்பட்டிருப்பது ஊழியர்களுக்கு கூடுதல் நிதி பலனாக அமைகிறது. மற்றொரு புறம் மத்திய அரசு ஊழியர்களும் தங்களுக்கான அகவிலைப்படி உயர்வை ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். தற்போதைய கணிப்புகளின் அடிப்படையில் இந்த முறை 3% அல்லது 4% வரை அகவிலைப்படி உயரக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த உயர்வை தீர்மானம் செய்வதில் அகில இந்திய தொழிலாளர் நல நுகர்வோர் விலை குறியீடு எண் AICPIW தரவுகள் முக்கிய பங்கு வகிக்கும். அரசு வெளியிட்ட சமீபத்திய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 2026 ஜூன் மாத சில்லறை பணவீக்கம் 4.38%, உணவு பணவீக்கம் 5.32% பதிவாகியுள்ளன. AICPIW குறியீடு எண் மார்ச் மாதம் 149.1, ஏப்ரல் 149.9, மே 150.8, ஜூன் 151.7 வரை செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வளர்ச்சி தொடர்ந்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4% வரை உயர்ந்து மொத்தம் 64% எட்டும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசின் முடிவை தொடர்ந்து பல மாநில அரசுகளும் தங்களது அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி வருகின்றன. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.